சிறுபான்மையினர் நலனில் தமிழகம் கடந்து வந்த பாதை. சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாக்கிறது தங்கள் கட்சிதான் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி சொல்லிட்டு வராங்க. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சியை செய்ய துவங்கிய அப்புறம் சிறுபான்மையினர் நலன்களை மேம்படுத்துறதுல பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. சிறுபான்மையினர் விஷயங்கள்ல இவ்விரு கட்சிகளும் சில சமயங்களில் எடுத்த நிலைப்பாடுகள் விமர்சனத்திற்குள்ளான நிகழ்வுகளும் நடந்தேறியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில சிறுபான்மையினரோட வாக்குகளை கவர திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சிகளும் கடும் முனைப்பு காட்டி வராங்க. சிறுபான்மையினரோட நலன்களை மேம்படுத்துறதுல இந்த கட்சிகள் கடந்த 50 ஆண்டுகளா என்ன செஞ்சாங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக எடுத்த நிலைப்பாடுகள், விமர்சனத்திற்குள்ளான செயல்கள், 2026 தேர்தலில் சிறுபான்மையினர் யார் பக்கம் நிற்பாங்க, இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சிறுபான்மையினர் நலன் விஷயத்துல திமுக தான் எப்பவுமே முன்னோடி அப்படிங்கிற கருத்து இஸ்லாமிய அமைப்புகளால தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. அதை சொல்றதோடு மட்டும் இல்லாம திமுக சிறுபான்மையினரோட நலனை மேம்படுத்துறதுல எடுத்த முன்னெடுப்புகளையும் சுட்டி காட்டுறாங்க. கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தப்ப 1989ஆம் ஆண்டு சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைச்சாரு. இந்த நல ஆணையம் 1996ல திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. சிறுபான்மையினர்களால் தொடங்கப்பட்ட பள்ளிகளுக்கு அங்கீகாரமும் மற்றும் மானியமும் திமுக அரசு வழங்கியிருக்கு. 2000ஆவது ஆண்டு உருது அகாடமி உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது. விண்ணப்பிக்கும் அனைத்து இஸ்லாமியர்களையும் ஹஜ் புனித பயணத்துக்கு அழைத்து செல்ல வழிவகை போன்றவைகள் திமுக ஆட்சியில தான் செயல்படுத்தப்பட்டுச்சு. 1999ல் தமிழ்நாடு சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டு தொழில் துவங்குறவங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டுச்சு. 2007ல் சிறுபான்மையினர் நல இயக்குநரகம், 2010ல் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்றவைகள் திமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்டுச்சு. அதே சமயம் சில விஷயங்கள்ல திமுகவோட செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. 2002ல் குஜராத்ல நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல இஸ்லாமியர்கள் 100கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்துல திமுக மத்தியில ஆட்சி செஞ்சுட்டு இருந்த வாஜ்பேயி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சியில அங்கம் வகிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இந்த சம்பவத்துக்கு எதிராக வலுவான கண்டனம் அந்த சமயத்துல தெரிவிக்கலன்னு இன்னைக்கும் விமர்சிக்கப்பட்டு வருது. திமுக இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்க. அதிமுகவும் தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் நலன்களை மேம்படுத்துறதுல பங்காற்றி இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமின்னு சிறுபான்மையினர் நலன் விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்காங்கன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் தங்களோட ஆட்சி காலத்துல ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த சில நிலைப்பாடுகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. 2002ஆம் ஆண்டு சிறுபான்மையினர்களோட கடும் எதிர்ப்பையும் மீறி மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவைகளை பலியிடவும் தடை போட்டது ஜெயலலிதா அரசு. இந்த இரு விஷயங்களும் அடுத்து வந்த 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியதால அந்த நிலைப்பாட்டில இருந்து ஜெயலலிதா பின்வாங்கினாங்க. அது தவிர 1992ஆம் ஆண்டு அயோத்தியில கரசேவை தொடங்க ஆதரவு தெரிவிச்சது, ராமர் கோவில் கட்டவும் ஆதரவு, பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவுன்னு ஜெயலலிதாவோட இந்த செயல்பாடுகள் சிறுபான்மையினர்களுக்கு எதிராகவே பார்க்கப்படுது. 2019ல் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தப்ப சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம்னு சொல்லி நாடு முழுக்கவும் கடும் எதிர்ப்பு கிளம்பின சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவா அதிமுக நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சதும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதே நேரத்தில் கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்கு முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் கணிசமான அளவில் வாழும் சிறுபான்மையினர் அந்த தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்துல இருக்காங்க. சிறுபான்மையினரின் ஆதரவு திமுகவுக்கு பெருமளவில் இருந்து வருது. ஜெயலலிதா இருந்தப்ப அதிமுகவுக்கு சிறுபான்மையினரோட வாக்குகள் கணிசமான அளவில் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு போனப்புறம் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு பெருமளவில் குறைஞ்சிருக்குன்னு பரவலா பேசப்பட்டு வருது. திமுக எதிர்ப்பு சிறுபான்மை வாக்குகள் பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுகவுக்கு செல்லாம தாவேக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு இந்த முறை போகலாம்னு கணிக்கிறாங்க. பெருமளவிலான சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு தான் கிடைக்குதுங்கிறது கடந்த தேர்தல்களோட தரவுகள்ல இருந்து தெரிய வருது. சிறுபான்மையினரின் பாதுகாவலன்னு திமுகவும் அதிமுகவும் சொல்லிக்கிட்டு வந்தாலும்
அந்த கட்சிகள் தங்களோட கட்சிகள்ல சிறுபான்மையினரை போதிய அளவு பிரதிநிதித்துவப்படுத்துறது இல்லைங்கிற உண்மையான குற்றச்சாட்டு இருந்து வருது. இந்த இரு கட்சிகளும் சிறுபான்மையினர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிற கோரிக்கை இந்த முறை கொஞ்சம் அதிகமாக எழும்.